ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ருத்ரம் எடுத்துட்டேன்னா அந்த ருத்ரத்தில் வந்து ரொம்ப அழகாக ஒரு மந்திரம் வந்து இருந்துருக்கு. என்னென்னா தியானம் அப்படின்னு சொல்லி தியானம்னு ஒன்று ஆரம்பிப்பா. அதில் ஒரு மந்திரம் அபாதாளன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். இப்படி எல்லா மந்திரத்துலேயும் எல்லா பூஜைகள்லேயும் பார்த்துட்டேன் அப்படின்னா தியானம் அப்படிங்கிற ஒரு தியான மந்திரம் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம வந்து தியானம் பண்ணுறோம்னா அதை கண்ணை மூடி உட்காந்து கவனித்தல் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயத்தில் நம்ம வந்து ஒத்துக்கொள்ளுதல், ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளுதல்னும் தியானம்தான். அது ஏற்றுக்கிறது, அதை வந்து ஏற்றுக்கொள்வதும் தியானம்தான். சரி, நீங்கள் நான் சொல்கிறத நல்லா கேளுங்க. ஜாதகம் யார் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா, எனக்கு இப்போ டைம் சரியில்லை பட் ஆனால் நான் ஜெயிச்சுடுவேன் அப்படின்னு எதிர்பார்க்கிறதா ஜாதகம் பார்க்கணும். எனக்கு டைம் சரியில்லை, எதை பார்த்தாலும் சரியாகாது, என்ன பண்ணாலும் சரியாகாதுன்னு உங்கள் மனசில் பட்டுடுத்துன்னு வைங்க, நீங்கள் ஜாதகம் பார்க்கப்படாது, யாரையும் பார்த்துடப்படாது. இந்த விஷயத்தில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். அதாவது யாரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு பார்த்தா, யார் என்னால் ஜெயிக்க முடியுங்கிற விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காளோ அவளை காப்பாற்றலாம். அதாவது அஷ்டலக்ஷ்மியில் 7 லக்ஷ்மி இல்லைனாலும் தைரிய லக்ஷ்மி இருந்தால் போதும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் மனசை ஸ்ட்ராங்காக வச்சுட்டா